ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி வடை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப்பு மாவு ஜவ்வரிசி நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், அழுத்தினா இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வரணும். தண்ணி இருத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மல்லாட்டை வறுத்த மல்லாட்டை பொடி செஞ்சு வச்சுக்கிறேன், அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கிள்ளி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சாச்சு. நம்ம தண்ணியை நல்லா இருத்துட்டு நம்ம சேர்த்தோம்னா தான் இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். தண்ணியோடு சேர்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி தண்ணி மாதிரி கொல கொலன்னு போயிடும். இப்போ வாங்க போய் வடை போட்டுக்கலாம். ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம எப்பயும் வடை சுடுற மாதிரி தான். ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுனால உடஞ்சிடும். நீங்கள் பொறுமையாக தான் அதை எடுக்கணும். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக நல்லா சூப்பராக நம்மளுடைய ஜவ்வரிசி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பேட்சு போட்டுக்கலாம். இதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா வெந்த உடனே திருப்புங்க. அப்போ தான் உடையாத வரும். நம்ம மாவு ஜவ்வரிசி வாங்கி தான் போடணும். நைலான் ஜவ்வரிசிலாம் போடக்கூடாது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஜவ்வரிசி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.